Hi friends, welcome back my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம மேங்கோ ஃபாரஸ்ட் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து நார்மல் மேங்கோ ஃப்ளேவர் கிடையாது, மேங்கோ ஃபாரஸ்ட் கேக்கு. அதுக்கான ஸ்பாஞ்சு அப்புறமா ஃபுல் டெக்கரேஷனுமே பார்க்கலாம். இது வந்து 1 kg மெஷர்மெண்ட்லான கேக்கு. அதுக்கான ஸ்பாஞ்சு தான் இப்போ நம்ம ரெடி பண்ண போகிறோம். இதோட மெஷர்மெண்ட்டை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நார்மலாக எல்லா ஸ்பாஞ்சும் போல் தான் இதை வந்து நம்ம ரெடி பண்ணி எடுக்கணும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் எடுத்து வச்சுருக்கேன். அதுலேயே மேங்கோ எமுல்ஷன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த எமுல்ஷன் ஆட் பண்ணுறதுனால நம்ம எக்ஸ்ட்ரா வந்து கலர் ஆட் பண்ணிக்க தேவையில்லை. ஃப்ளேவர் அண்ட் கலர் வந்து அதுலேயே இருக்கும். உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக நிறைய கலர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் நீங்கள் ஆரஞ்சு கலர், ஃபுட் கலர் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். கலர் எமுல்ஷன் எதுவாக இருந்தாலும் இது போல் பாலில் வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம சேர்த்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து நமக்கு பேட்டரில் மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். ஸோ அதனால தான் இந்த மாதிரி செய்கிறது. எமுல்ஷன் கிடைக்கலைனா கூட எசன்ஸ், மேங்கோ எசன்ஸ் கிடைக்கும். அது கூட ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிட்டாலும் போதும். நிறைய பேர் கேட்குற ஒரே டவுட் என்ன அப்படின்னா, கேக்கில் வந்து எக் ஸ்மெல் வந்து வருது, அதை எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்னு. அதுக்கு தான் எல்லா வீடியோஸ்லேயுமே நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் பீட்டரை வந்து ஃபஸ்ட்டு ஸ்பீடு போட்டு நல்லா எக்கை வந்து அந்த எல்லோ கலர் மாறி நல்லா ஒயிட் கலர் வர அளவுக்கு நல்லா ஃபோமியாக நீங்கள் பீட் பண்ணி எடுத்தீங்கன்னா எக் ஸ்மெல் வராது. அதுக்கு அடுத்ததாக வந்து நீங்கள் கேக்கு பேக் ஆனதுக்கு அப்புறமா கூல் பண்ணுறதுக்கு வைக்கிறப்போ மூடி வைக்காதீங்க, ஓப்பன்லேயே வச்சுக்கோங்க. அடுத்ததாக வந்து அந்த கேக்கோட சைடு அந்த கலர் சேஞ்சாக இருக்கிற அந்த ஸ்பேஸை வந்து கட் பண்ணி எடுத்துடணும். அதில் தான் அந்த எக்கோட அந்த ஸ்மெல் வந்து கொஞ்சம் நல்லாவே தெரியும். அதையும் வந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக எக் ஸ்மெல் வராது. நம்ம நல்லா பீட் பண்ணோம் அப்படின்னா எக் ஸ்மெல் வராது. நம்ம பீட் பண்ணுறதுல தான் இருக்குது. எந்த அளவுக்கு நம்ம நல்லா ஃபோமியாக பீட் பண்ணி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து கேக் நல்ல ஸ்பாஞ்சாகவும் கிடைக்கும், எக் ஸ்மெல்லும் சுத்தமாக வராது. அதுக்கு அடுத்ததாக வந்து முட்டை கூட ஒரு பிஞ்சு உப்பு அப்புறமா மில்க் எசன்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுவுமே உங்களுக்கு வந்து எக் ஸ்மெல்லை லாக் பண்ணிடும். பீஸ் கேக், ப்ளைன் கேக் பண்ணுறீங்க அப்படின்னா பைனாப்பிள் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அது வந்து எக்ஸைட்டான டேஸ்ட்டு கிடைக்கும். அப்புறம் வந்து எக் ஸ்மெல்லும் வராது. இந்த வீடியோவை பிகினர்ஸ் யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா நான் செய்கிறதுக்கும் சொல்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணலாம். பட் இதே தான் நான் எல்லா வீடியோஸ்லேயுமே வந்து ரிப்பீட்டடாக சொல்லிகிட்ருக்கேன். அதனால தான் இதில் வந்து நான் டிப்ஸை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா பேக்கிங் கிளாஸ் வீடியோஸ் நம்பர் 1லேருந்து 5 வரைக்கும் டீட்டெயில்டாக கேக் பேக் பண்ணுறதுலேருந்து ஐசிங் பண்ணுற வரைக்கும் எல்லாமே டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை போய் பார்த்துக்கிடலாம். மற்றபடி கேக் செய்ய தெரியும் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இது பார்த்தாலே புரியும். நமக்கு வந்து அந்த மெஷர்மெண்ட்டு மட்டும்தான் தேவை. மற்றபடி எல்லா ஸ்பாஞ்சும் நம்ம செய்கிறது வந்து சேம் ப்ரொசீஜர் தான். அந்த ஃப்ளேவரும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். எந்தெந்த ஃப்ளேவருக்கு வந்து நம்ம என்னென்ன சேர்க்கணுங்கிறது மட்டும்தான். இப்போது எக்கு, சர்க்கரை நல்லா பீட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் கூடவே நம்ம மேங்கோ எசன்ஸ் வந்து அதாவது எமுல்ஷன் ஆட் பண்ணி வச்சுருந்த அந்த மில்கையுமே சேர்த்து நல்லா பேட்டரை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இது வந்து ஸ்லோவாக தான் பண்ணணும், வீடியோவில் ஸ்பீடாக தெரியும். இப்போ வந்து 8 இன்ச்சு டின்னில் தான் நான் இன்றைக்கி பேக் பண்ணி எடுத்திருக்கேன். பாருங்கள், 8 இன்ச்சு டின்னில் இந்த பேட்டரை விட்டதுக்கப்புறமா நல்லா இது போல் டேப் பண்ணி எடுத்துக்கணும், லெவல் பண்ணிவிட்டு. இப்போது 10 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ண கடாயில் ஒரு 25 மினிட்ஸ்க்கு வந்து இது பேக்காகி கிடச்சிரும். இது வந்து ஸ்டவ்வில் இருக்கிற ஃப்ளேமுக்கு ஏற்ப சேஞ்ச் ஆகும், ஒரு 5 மினிட்ஸ் பக்கம். இப்போ இது கூல் ஆகட்டும். அந்த நேரத்தில் வந்து நம்ம க்ரீம் ரெடி பண்ணிடலாம். இப்போ 1 kg கேக்குக்கு 1 கப் க்ரீம் தேவைப்படும். 250 ml கப்பில் 1 கப். இதை வந்து நல்லா இது போல் லிக்விடாக இருக்கிறப்பவே தான் நம்ம பீட் பண்ணி எடுக்கணும். நல்லா கட்டி கட்டியாக இருக்கக்கூடாது, நல்லா ஜில்லாகவும் இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்ம ஸ்டிஃபாக பீட் பண்ணதுக்கப்புறமும் வந்து அந்த க்ரீம் வந்து மெல்ட் ஆகாது. நம்ம டெக்கரேஷன் பண்ணி முடிக்கிற வரைக்கும் நல்லா ஸ்டிஃபாகவே இருக்கும். அப்படி இல்லைன்னா பீட் பண்ணுறப்போ நல்லா ஸ்டிஃபாக வந்துட்டு கொஞ்சம் நேரத்திலே மெல்ட் ஆகிடும். இதை பற்றின டீட்டெயில்ஸ் வீடியோ கூட நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்கையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. க்ரீமை பீட் பண்ண உடனேயே நமக்கு ஏதாவது கலர் ஆட் பண்ணுறதா இருந்தால் கூட அப்போவே கலர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம மாற்றி எடுத்து வச்சிடலாம். நான் இன்றைக்கி ஆரஞ்சு கலரில் தான் இந்த கேக்கோட டெக்கரேஷன் கொடுக்க போகிறேன். ஸோ அதனாலேயே ஆரஞ்சு கலர், ஃபுட் கலர் சேர்த்து அதையுமே இது போல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஸ்பேச்சுலா வச்சு கூட மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம்.
பீட்டர் வச்சு மிக்ஸ் பண்ணும்போது இன்னும் ஈஸியாக இருக்கும். ஆனால் இது போல் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா ஹை ஸ்பீடு போடக்கூடாது. ஃபஸ்ட்டு ஸ்பீடு வச்சு கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். ரொம்ப நேரம் பீட் பண்ணிங்க அப்படின்னா ஆல்ரெடி பீட் பண்ணி வச்சுருக்க க்ரீம் இல்லையா, அது வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடும், ரொம்ப திக்காக போயிடும். இது போல் தேவையான கலரை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு எந்த நாசிலில் டெக்கரேஷன் பண்ணுறோமோ அந்த நாசில் போட்டு பைப்பிங் பேக்கில் இந்த க்ரீமை எடுத்து முன்னாடியே ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம வச்சிடலாம். அதுக்கு அடுத்ததாக கேக் ஃபைனலாக ஐசிங் எல்லாம் முடிச்சுட்டு டெக்கரேஷன் டைமில் வந்து நம்ம எடுத்து பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஸ்டிஃபாக வந்து நல்லாவே இருக்கும். இப்போ கேக் வந்து நல்லாவே கூல் ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம ஸ்லைஸ் போட்டு எடுத்துடலாம். இது வந்து சைடு அந்த கலர் சேஞ்ச் ஆகிருக்கிற போர்ஷன்ஸ் எல்லாமே நான் எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறமா தான் இது போல் ஸ்லைஸ் போட்டு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இந்த கேக்கில் பெட் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருக்க சுகர் சிரப் கூடவே கொஞ்சமாக மேங்கோ க்ரஷ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அது வந்து இன்னுமே நமக்கு அந்த ஃப்ளேவர் வந்து இன்னும் நல்லாவே கிடைக்கும். அதுக்காக தான். அடுத்ததாக வந்து நம்ம இதில் சேர்க்க போகிறது என்ன அப்படின்னா ஃபில்லிங்ஸுக்கு சாக்லேட்டு, அதாவது மேங்கோ ஃப்ளேவர்லான சாக்லேட்டு. இதுவுமே நம்ம நார்மலாக பிளாக் ஃபாரஸ்ட் எல்லாம் செய்கிறதுக்கு எந்த மாதிரி நம்ம சாக்லேட்டை வந்து கிரேட் பண்ணி எடுப்போமோ அதே போல் இதையுமே கிரேட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா நல்லாவே நமக்கு கேக்கில் அப்ளை பண்ணுறதுக்கு கரெக்டாகவே கிடைக்கும். சாக்லேட்டை எப்போவுமே ரூம் டெம்பரேச்சரில் ஸ்டோர் பண்ணுங்கள். இது போல் நம்ம தேவைக்கு கிரேட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேக் வச்சு அதுலேயுமே வெட் பண்ணிவிட்டு க்ரீம் வச்சதுக்கப்புறமா அது மேலேயுமே கொஞ்சமாக க்ரஷ் அப்ளை பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலேயே வந்து இந்த மேங்கோ சாக்லேட்டு அது வந்து கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். என்னென்னா இந்த கேக்குக்கு அவுட்டிங் ஃபுல்லாகவே வந்து அந்த சாக்லேட் வச்சு தான் டெக்கரேட் பண்ணி எடுக்கிறது. ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஃப்ளேவர்ஸ் எல்லாம் கொடுத்து இது மாதிரி சாக்லேட் ஆட் பண்ணி எடுக்கிற இந்த கேக்கு நிஜமாகவே ஒரு மேங்கோ ஃப்ளேவரில் ரொம்ப ரிச்சான ஒரு டேஸ்ட்டில் கிடைக்கும். இந்த கேக்கோட ப்ரைஸ் கூட நார்மல் கேக்லேருந்து, அதாவது மேங்கோ ஃப்ளேவர் கேக்லேருந்து வந்து 100 ருபீஸ்க்கு மேலேயே நம்ம எக்ஸ்ட்ராவாக கொடுக்கலாம். இந்த சாக்லேட் கூட நமக்கு காஸ்ட்லியாக தான் இருக்கும். இப்போது ஒயிட் சாக்லேட் டார்க் சாக்லேட் போல எல்லாம் கிடையாது. அதை விடையுமே ரேட் அதிகமாக தான் இருக்கும். ஸோ அதுக்கேற்ப கேக்கோட ப்ரைஸை கூட நம்ம இன்க்ரீஸ் பண்ணிடலாம். இப்போது கேக்கை வந்து க்ரம் கோட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணிவிட்டு அடுத்ததாக எடுத்து இது போல் அந்த க்ரீமை வந்து சைடில் கொஞ்சம் அதிகமாக நம்ம கொடுக்கணும். கொடுத்துட்டு லெவல் பண்ணி எடுக்கிறப்போ அந்த எக்ஸஸாக வர அந்த க்ரீம் வந்து நம்ம வெளியே எடுத்துடலாம். அதிகம் எல்லாம் ஆகாது. இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக வந்து ஷார்ப் எட்ஜஸ் வந்து கேக்குக்கு கிடச்சிரும். க்ரீம் வைக்கிறப்போ அதிகமாக வைக்கிற மாதிரி தோணும். ஆனால் நம்ம லெவல் பண்ணி எடுத்துக்கிறப்போ அது வந்து கரெக்டான அளவில் தான் க்ரீம் இருக்கும். இப்போ இது மேலே நம்ம கிரேட் பண்ணி வச்சுருக்கிற சாக்லேட்டை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி எடுக்கலாம். இந்த மாதிரி சாக்லேட்டை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறப்போ டைரெக்டாக கையால் எடுக்காமல் ஒரு OHP ஷீட்டு இந்த மாதிரி கார்டு ஏதாவது வச்சு நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சாக்லேட் மெல்ட் ஆகாது. நம்ம கையால் எடுத்து போட்டுகிட்டே இருக்கிறப்போ கையில் இருக்கிற அந்த ஹீட்டுக்கு வந்து சாக்லேட்டு வந்து ஸ்டிக் ஆகிட்டே இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டே வச்சுருந்த க்ரீம் வச்சு தான் நான் டிசைன் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து எப்பவும் போல் ரோசட் டிசைன் தான் கொடுக்குற மாதிரி இருந்தேன். பட் எப்போது ஒரே மாதிரி தானே கொடுக்குறோன்னு இந்த டைம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி கொடுத்தேன். பட் இது வந்து ரொம்ப அழகாக இருக்கும், ஈஸியாக இருக்கும், பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த கேக் வந்து இந்த மாதிரி தான் டிசைன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். டாப்பில் வந்து சாக்லேட் போடலை. எக்ஸஸாக கொஞ்சம் சாக்லேட் வந்து இருந்ததுனால ஓகே டாப்பில் கூட போட்டு விட்டலாம் அப்படின்னு டிசைனையுமே சேஞ்ச் பண்ணியாச்சு. அவ்வளோதான். ரொம்பவே சூப்பராக வந்து ஒரு மேங்கோ ஃபாரஸ்ட் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.